திருப்பதிகள் நம்பியர்களாக தேசுரான் சாவதி ஜாமிக்கர் அவரோடு ஆண்டனிதாஸ் குடும்பத்தார் மற்றும் வின்சென்ட் குறிச்சியை அபுதாபி அவர்களின் 24வது திருமண நாள், கௌரவங்களின் 28வது பிறந்த நாள், செல்வராஜ் புவனேஸ்வரி, பாரதி கிருஷ்ணா, பவிஷ்யா பெரிய உபத்திரங்களை காப்பாற்றுவதற்காக மற்றும் சுனிதா சுனிதா இவர்கள் நம்பிக்கைகளாக கடவுளுக்கு தன்னுடைய முயற்சியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிறப்பு பொறுப்புகளாக ஜூரோ டாக்டர் திருமணத்திற்காகவும் நல்சத்திற்காக நல்ல ஒரு வேலைக்காகவும் நான்கு நல்ல ஒரு வேலைக்காகவும் ஷான்குமார் இன்றைய சதஸ்யனாக தன்னுடைய மனசப்பரவதற்காகவும் அனுஷ்கா நல்ல மதிப்பெண் பெறுவதற்காகவும் ஆண்களை பார்ப்பதற்காக மதுரநாயகம் அன்னமதி மற்றும் ஆரோக்கிய சாமி தியாகலமணி மன்றவர்கள் ஜூரி மார்ஷல் ஆரோக்கிய செய்தியாளர் ஆண்களை பார்ப்பதற்காகவும் தந்தை மகன் யாவியாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் அற்புதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலக உடல் நந்தலம் நாடுவோருடைய தினமாக இன்று ஆண்டவர் படைத்த படைப்புகளாகிய நாம் நல்ல உடல் நலத்தோடும் ஆழ்ந்த நலத்தோடும் முழு மனிதனாய் நிறைய மனிதனாய் வாழ வேண்டும் என்று சிறப்பாக இறைவனை வேண்டுவோம். அதே சமயம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்றும் நாம் கொண்டாடுவோம். அதே சமயம் இறைவன் அனுமதிக்கின்ற வரை அவர்கள் அந்த உடல் வேதனையை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு அவர்களை பராமரிக்கின்ற நாம் அல்லது மருத்துவர்கள் செவிலியர்கள் அந்த பணியை அந்த வேலையை நல்லவிதமாக செய்து அந்த உடல் நலத்தில் ஈடுபடுவதற்கு தேவையான ஆற்றலை இறைவன் வழங்கும்படியாக நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். லூர்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு ஆன்ம வளத்தோடு வாழ இறைவனை இறைஞ்சுவோம். திருப்பலிக்குள் நாம் நிறைவாக கலந்து கொள்ள நம்மையை தகுதியாக்கிக் கொள்ள தவறுகளுக்காகவும்
பாவங்கள் பலவீனங்களுக்காகவும் மனதில் நம்பிக்கை வைப்போம். Amen.
இறைவா உம்மை நேர்மையுள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதால் உறுதியளித்துள்ளீர். எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும். உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1 மற்றும் 2 மற்றும் அதிகாரம் 44, இறைவசனம் 46. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறிச்சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடமும் அல்லது குருவராகிய அவர் முதல்வரில் ஒருவரிடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என்று குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல்கட்டை மறைத்துக் கொண்டு தீட்டு தீட்டு என குரலெழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ளவர் அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். இதை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாடக்கூடிய கல்லறை ஆண்டவரே நீரே எனக்கு புகழுக. Amen.
இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீ போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்கும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1991 ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் அருள்சுதப்பர் அருள்தந்தை தமியான் ஆஃப் மொலாக்காய் என்கின்ற ஒரு திருத்தந்தை, ஒரு அருள் பணியாளரை புனித நிலைக்கு உயர்த்தினார். யார் அந்த அருள் பணியாளர் தமியான் என்று பார்க்கின்ற பொழுது, ஹவாய் தீவுகளிலே ஒரு சிறிய தீவு தான் இந்த மொலாக்காய் என்கின்ற ஒரு சிறிய தீவு. ஒரு கட்டத்திலே, ஒரு சமயத்திலே இந்த ஹவாய் தீவுகளில் தொழுநோயாளர்கள் நிறைய காணப்படுகின்ற சமயத்திலே அரசாங்கு அவர்களை இந்த ஒரு சிறிய தீவிற்கு, மொலாக்காய் என்கின்ற ஒரு சிறிய தீவிற்கு அனுப்பி வைக்கின்றது. அங்கே ஒரு 10 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட ஆயர் அவர்கள், இந்த அருள் பணியாளர், இவர் முதலாவதாக ஒரு தச்சு தொழில் செய்து கொண்டிருந்தவர், பின்பு அந்த தேவ அழைத்தலை பெற்றுக் கொண்டவராய் அந்த மறை மாவட்டத்திலே அருள் பணியாளராக பணியாற்றி வருகிறார். அவரை ஆர்வத்தை, ஈரத்தை பார்த்து அந்த ஆயர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தொழுநோயாளர்களுடைய குழுவிலே ஒரு 10 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு தேவையான அந்த கிறிஸ்தவ கடமைகளை, காரியங்களை நீ செய்ய உங்களால் முடியுமா, உங்களை அனுப்ப இருக்கிறது என்று சொல்லி, அப்போது அந்த அருள்பத்தை சொல்லுகிறார், நான் போகின்றேன், கண்டிப்பாக அவர்களுக்கு பணிகளை செய்கிறேன். அப்பொழுது அந்த ஆயர் சொல்கிறார், நம்முடைய மறை மாவட்டத்திற்கு நிறைய குருக்கள் இல்லை, எனவே நீ கவனமாக இருக்க வேண்டும், அவர்களை தொடரக்கூடாது, அவர்களோடு நெருங்கி பழகிவிடக்கூடாது, தேவையான அந்த கிறிஸ்தவ கடமைகளை, காரியங்களை மட்டும் நீ செய்துவிடும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படித்தான் இவர் ஒரு 30 நாள் அந்த விசாவிலே அந்த இடத்திற்கு செல்கிறார். அங்கே அந்த தொழுநோயாளர்களை பார்த்து அவருடைய பரிதாப நிலையை கண்டு அவர்களுடைய வேதனையை உணர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் மீது மிகுந்த பரிவிலக்கம் அவர்களோடு ஒருவராக தன்னை மாற்றிக்கொள்கிறார். அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து விடுகிறார். அந்த இடத்திலே பல மரங்களை நட்டி அந்த நீர்நிலைகளை ஏற்படுத்தி அந்த மரங்களின் வழியாக அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும், பசுமை காட்ட வேண்டும் என்று பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அந்த விசாவானது முடிந்து விடுகிறது. அந்த ஆயர் அவர்கள் அவரை மீண்டுமாக மறை மாவட்டத்திற்கு திரும்ப அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் இதோ இங்கிருக்கின்ற இந்த தொழுநோயாளர்களுக்கு என்னுடைய பணிவிடை செய்கிறேன். இந்த 30 நாட்கள் நான் இவர்களுக்கு செய்த அந்த பணிவிடையிலே இன்னும் நான் என்னை அவர்களோடு ஒன்றிணைத்துக் கொண்டேன். எனவே அவர்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற எனக்கு உத்தரவுதார் என்று சொல்லி அங்கே பணியாற்ற ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் திருப்பணி நிறைவேற்றுகின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்திலும் ஏன் கடவுளை நம்பாதவர்கள் கூட அவரை பார்த்து அந்த திருப்பணிக்கு வருகிறார். இப்படியாக அவர்களுக்கு தேவையான பலவிதமான உதவிகளை செய்கிறார்.
கடைசியில் மிக வேதனையான ஒன்று என்னவென்றால் அவருக்கும் தொழுநோய் பீடிக்கிறது. அவர் தொழுநோயால் பீடிக்கப்பட்டவரால் சில மாதங்களிலே மரணமடைந்திருக்கிறார். அவர் மரணமடைந்த பொழுது அங்கிருந்த தொழுநோயாளர்கள் இவருக்கு வந்தவுடன் எங்களை ஒரு அந்நியராக வேற்றினத்தவராக அவர் பார்க்கவே இல்லை, மாறாக எங்களோடு ஒருவராக மாறிக்கொண்டு எங்களை தொழுகின்ற பொழுது கடவுளுடைய பரிவையும் இரக்கத்தையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அருள்தந்தை தான் அருள்தந்தை ரம்யான். அவரைத்தான் 1991ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் லூர்து அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். 18 முறை சிறுமி பெர்னருக்கு காட்சி தந்து நாமே அமலப் போவோம் என்கின்ற அந்த மாபெரும் கோட்பாட்டை இந்த உலகறிய செய்த அன்னை அவர்களுடைய அந்த முதல் காட்சியின் நாளை தான் இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளை தான் 1992ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்கள் உலக நோயாளிகள், அதை இப்படி மாற்றிச் சொல்லலாம், உடல் நன்னலம் நாடுவோர் தினமாக அவர் சிறப்பித்தார்கள். உலக உடல் நன்னலம் நாடுவோர் தினம். அதாவது நாம் நோயை சிறப்பிக்கவில்லை, நோயை நாம் சிறப்பித்து கொண்டாடவில்லை, மாறாக அந்த நோய் வாய்ப்பு இருக்கின்ற நபர் அதை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டுமா? அந்த நோயாளிகளை பராமரிக்கின்ற ஒருவேளை வீட்டார்களாக இருக்கலாம் அல்லது செவிலியர்களாக மருத்துவர்களாக இருக்கலாம். அவர்களுக்காக நாம் இந்த நாளை சிறப்பிக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளை. எனவே அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் முழு உடல் நலம் பெற்றவர்களாக மற்றவர்களும் குறிப்பாக நோயினால் வருந்துகின்ற வாழுகின்ற மக்கள் முழு உடல் நலம் பெற வேண்டுமாய் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இன்றைய 3 வாசகங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது முதல் வாசகமும் 3வது வாசகமும் தொழுநோயை பற்றி அழகாக சொல்லுங்கள். அவர்கள் கடைசியாக இந்த முதல் வாசகத்தை இப்படி வரும். எனவே தீட்டுள்ளவர் பாளையத்திற்கு வெளியே அவர் தனியாய் கூடியிருப்பார். நான் பயன்படுத்தி வந்தேன். என் ஊர் பக்கம் நிறைய இந்த பாளையம் இருக்கு, சௌரி பாளையம், கவுண்டர் பாளையம். ஒருவேளை இந்த இடத்துலலாம் தொழுநோயாளர்கள் இருந்தாலும் பயமாக வந்துச்சு. இந்த பாளையத்திற்கு அருகிலே தான் தொழுநோயாளர்கள் இருப்பார்கள் என்று இறைவாக்கில் படிக்கின்ற பொழுது ஒருவேளை அங்கே நிறைய தொழுநோயாளர்கள் இருப்பார்கள் பயம் வந்தது. இல்லை என்பது பாளையம் என்பது ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம். எனவே மோசடியாக இந்த ஒரு கட்டளையானது மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு தொழுநோய் இருக்கின்றதோ அவர்கள் ஊருக்கு புறப்பாக போகிறார். 3 விதமான நிலைகளிலே அவர்கள் தங்களிலே விடைபெற்றவர்களாய் பார்க்கப்படுகிறார்கள். முதலாவதாக அவன் தனக்குள்ளே விடைபெற்றவனாய் மாறிவிடுகிறான். அவன் தனக்குள்ளே விடைபெற்றவனாய் போய்விடுகிறான். அதுவரை நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த அவனுடைய உடலானது இப்பொழுது உடல் நலத்தோடு இல்லை. எனவே தனக்குள் ஒரு உடைபெற்ற இல்லை. எனவே அவன் ஒருங்கி போய் விடுகிறான். அதோடு சேர்ந்து இந்த சட்டங்கள் பாருங்கள், அவனை எப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டே வருகிறது. அவன் சமூகத்தோடு உடைபெற்றவனாய் இருக்கிறான். தன்னுடைய குடும்பத்தாரோடு அவன் அன்னம் தன்னை வழங்கக்கூடாது, விளங்கக்கூடாது. அவன் வெளியே ஒரு பாடத்திலே கூடாரம் அமைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். எனவே அவன் அந்த குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவனாக பார்க்கப்படுகிறான். சமூகத்திலிருந்து அவன் உடைக்கப்பட்டவனாக இருக்கிறான். He is broken with the society. சமூகத்தோடு அவன் உடைக்கப்பட்டவனாக மாறியிருக்கிறான். மூன்றாவதாக அவன் கடவுளோடு ஒரு பிளவு வட்டக்கடையிலே காணப்படுகிறான். அவன் உறவுகளோடு அவன் ஒன்றிணைக்க முடியாத ஒரு சமயத்திலே அவன் எப்படி கடவுளோடு போய் அவன் ஜெபம் செய்ய முடியும், வழிபாடு நடத்த முடியும்? எனவே he is broken in the relationship with God. எனவே இந்த 3 நிலைகளிலே அவன் உடைபட்டவனாய் காணப்படுகிறான். He is broken with himself, with the society, with God. எனவே ஒரு உடைபட்ட ஒரு அதுதான் இந்த முதல் வாசகம். அப்படியே பாருங்கள், நற்செய்தியிலே அப்படியே ஒரு பாரடைஸ் ஷிஃப்ட் பண்ணி சொல்வார்கள். அப்படியே
குணப்படுத்துகிறார்கள். இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் கண்டிப்பாக யாராவது உங்களிடம் சொல்லி இருக்க வேண்டும். கடந்த 3 வாரங்களாக 3 ஞாயிற்றுக்கிழமைகள் நாம் மாற்றுவதற்கிலே இந்த குணப்படுத்துதல் நிகழ்ச்சியை தான் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை யாராவது இந்த தொழுநோயாளர்களிடம் சொல்லி இருக்கலாம், இயேசு ஒருத்தர் இருக்கிறார்கள், அவருடைய ஆடையுடைய விழிப்பை தொட்டாலும் நான் குணப்பெறுவேன் என்று சொல்லி பல பேர் அவருடைய ஆடையுடைய விழிப்பை தொட்டு குணம் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர் வந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என்று ஒருவேளை அவரிடம் சொல்லி இருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு வருகிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ விரும்பினால் நான் நடமாட முடியும், நீ விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும். இயேசு நின்றார். அவருடைய விசை ஷெட்யூல் எப்படிப்பட்டிருக்கிறது? கடந்த வாரம் நாம் வாசித்தோம். தொழுகை கூடத்துக்கு போறாரு, வெளியே வந்து பேசுடைய மாமியாரை குணப்படுத்துறாரு, மாலை வேளைகளில் அங்கு இருக்கின்ற எல்லா பொருளாளர்களையும் கொண்டு வராங்க. கருக்கள் இருந்து அவர் தனியான ஒரு இடத்திற்கு சென்று தந்தையோடு அவர் இருக்கின்றார். அவருடைய விசை ஷெட்யூல். ஆனால் அந்த எல்லாவற்றையும் விட்டு அவர் கூப்பிட்டு உடனே இரண்டாவதாக அவர் மீது பறித்து கொண்டு அவனை தொடுகிறார். ஒரு யூதன் ஒரு தீட்டாளவனை தொடக்கூடாது, அவனும் தீட்டுப்பட்டவனாய் மாறிவிடுவான். எனவேதான் அவன் ஆலயத்திற்கு வெளியே புறம்பாக அவன் இருக்க வேண்டும். ஒருவேளை அவன் ஊருக்குள் வர வேண்டிய அவசியம் இருந்தால் அவன் மணியை அசைத்துக் கொண்டு மணியை ஆட்டிக்கொண்டு நான் தீட்டு என்று சொல்லி அவன் ஊருக்குள்ளே வர வேண்டும். ஆனால் இயேசுவிடம் வந்து தைரியமாக சொல்லுகிறார், இயேசுவை என்னை நடந்தது, இயேசுவை என்னை நடந்தான். இயேசு அவனை சொல்லுகிறார். கடவுளுடைய இரக்கத்தில், கடவுளுடைய அன்பிலே, கடவுளுடைய பராமரிப்பிலே யாருமே விட்டு போய் விடுவதில்லை என்பதை இயேசு அழகாக காண்பிக்கிறார். கடைசியாக நீ உன்னுடைய நம்பிக்கையை உன்னை குணப்படுத்தியது, நீ நோய் நீக்கி நலமாயிரு. இயேசு அவனுக்கு முழு விடுதலை அளிக்கிறார். அப்படியே அந்த 3 கட்டுக்களை எப்படி உடைக்கப்பட்டவனாய் இருந்தானோ அவைகள் எல்லாம் அது மாற்றப்பட்டு இப்பொழுது அவன் தன்னிலே முழுமையானவனாய், சமூகத்தோடு முழுமையானவனாய், அவன் குருவிடம் சென்று காட்டி இறைவனோடு முழுமையானவனாய் காட்டுவதற்கு சொல்கிறார். நரிதான இயேசு சொல்கிறார், நீ குணமடைந்ததற்கான சான்றை நீ போய் குருவிடம் காட்டு. இயேசு உங்களிடமும் என்னிடமும் குருகுருவில்லை, நான் முழு மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறேன். உடல் நலமும் ஆன்ம பலமும் முழு உள்ளத்தோடும் நல்ல சுகத்தோடும் நல்ல சிந்தனையோடும் அறிவாற்றலோடும் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். முழு மனிதனாக இருக்க அழைக்கப்படுகிறோம். உடைக்கப்பட்டவனாய் உடைக்கப்பட்டவனாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. என்னிலே உடைக்கப்பட்டவனால் அல்லது என்னுடைய உறவுகளோடு நான் உடைக்கப்பட்டவனால், கடவுளோடு உடைக்கப்பட்டவனாய் வாழ்வதற்காக நான் அழைக்கப்படவில்லை. முழு மனிதனாய் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. எனக்கு எனக்குள்ளே நான் என்னை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு குணப்பக்கம், என்னுடைய உறவுகளை அவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு மனப்பக்குவம் வேண்டும். அவர்களை என்னுடைய நான் ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்வது. அதோடு கடவுளோடும் நான் என்னுடைய உறவை ஏற்றுக்கொள்வதற்கு தவறுகளை ஆரம்பித்து இருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக, திருப்பலி வழியாக நாம் கடவுளோடு அந்த உறவை ஏற்படுத்திக் கொண்டு முழு மனிதனாய் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். முதல் காரணம். இரண்டாவது, நம்மிடம் இருக்கின்ற, நம்மை பீடித்திருக்கின்ற தொடுநோய்களையும் நம்மிடமிருந்து அகற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பல பேர் நம்முடைய அகங்காரம் நம்முடைய தொடுநோயாக இருக்கலாம், நம்முடைய ஆணவம் தொடுநோயாக இருக்கலாம், நம்முடைய மமதை, நம்முடைய பணம், நம்முடைய கல்வி, நம்முடைய பெருமை, இவைகளில் நம்முடைய மமதையிலே அது நம்மை தொடுநோயாக பிடித்திருக்கிறது. அவைகளெல்லாம் கடவுளுக்கு முன்பாக நீங்களும் நானும் சமமாக இருக்கிறோம். கடவுளுக்கு முன்பாக நீங்களும் நானும் களிமண்ணாக இருக்கிறோம். அவர் எப்படி மனையை இருக்கிறாரோ அப்படித்தான் நாம் வணையப்பட போகிறோம். கடவுள் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் நாம் செயல்பட வேண்டுமே ஒழிய நம்முடைய தனிப்பட்ட நிலையிலே நாம் செயல்பட வேண்டும். சகோதர சகோதரி, எனவே நமக்கு இருக்கின்ற ஒரு
ஒருவேளை சாதி வெறியாக, இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆணவம், அகங்காரம், பொறாமை, புரணி பேசுகின்ற அந்த தொழுநோய்களை நாம் முழு மனிதர்களாய் வாழ்வதற்கு அதுவும் முக்கியமான ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமான சகோதரர்களே, எனவே நம்மை காயப்படுத்துகின்ற, நம்மை இருளின் ஆதிக்கத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அந்த காரியங்களிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். தொழுநோயை மூன்றாவதாக முதல் நண்பர் நாகபோதமாகிய நம்முடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்காக சிறப்பாக சொல்லுங்கள். அவர்கள் விரைவாக உடல்நலம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே சமயம் ஒருவேளை நோயாளர்களை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நோயாளர்களை நீங்கள் பராமரிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தால் பொறுமையோடு உங்களுடைய பணியாக, உங்களுடைய கனிவான பணியாக நீங்கள் அதை எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு தேவை உங்களுடைய கனிவு, உங்களுடைய பரிவு, உங்களுடைய இறக்கம். எனவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டவர்களை நாம் நம்மால் முடிந்தவரை பொறுமையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு, பொறுமையோடு சில சமயங்களிலே நாம் அவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் பரிமையும் இறக்கத்தையும் காண்பிக்கின்ற பொழுது நீங்களும் அதே கிறிஸ்துவாக நற்செய்தியில் அந்த தொழுநோயாளரை சந்தித்த, தொழுநோயாளரை குணப்படுத்திய அதே கிறிஸ்துவாக நீங்களும் மாறுவீர்கள். எனவே இந்த மூன்று காரணங்களிலிருந்து என்னுடைய நாளை நாம் அழகாய் சிறப்பிப்போம். நூறு அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்த நாளை நாம் முழு மனிதர்களாக மாறுவோம். நம்மிடம் இருக்கின்ற தொழுவை போன்ற தேவையற்ற இருளின் சக்திகளை அகற்றி நம்முடைய உடல் பயணிக்கின்ற, உடல் இருக்கின்ற நோயாளர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய முன்னெடுப்பையும் வலிமையையும் விளக்கத்தையும் காட்டி நாம் மறுகிறிஸ்துவாய் வாழ அன்னை மரியாதை நமக்கு உதவி செய்யட்டும். அன்னையுடைய பரிந்துரை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தட்டும். ஆமென். திரு அவைக்கு தேவையான, நம்முடைய சமூகத்திற்கு தேவையான, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம்.
எங்களுக்கு வாக்களித்த என் இறைவா, அந்த நீதியையும் நம்பிக்கையும் உலகின் இறை மக்களுக்கு மறைபணி புரிந்திட உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது இளைஞர் அனைவரும் உமக்கு உண்மையான கடமையாக செயல்பட்டு உடல் ஆன்ம நோயை அகற்றி மாற்றுமை பலப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஒளிவிளக்கே இறைவா, நாட்டாளர் தலைவர்கள் மற்றும் சமூக சேவை செய்யும் நல்ல உள்ளங்கள், மருத்துவர், செவிலியர்கள் அனைவரையும் உன் பாசம் அனுபவிக்கிறோம். இவர்கள் மக்களின் நலம் சார்ந்து நல்ல திட்டங்களை புரியவும், சேவை மனப்பான்மையை மேலும் மேம்படுத்தவும், நோய் தீர்க்க வழிகள் பல வகுக்கவும், மக்களின் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கண்டு கழிக்கவும், அதனால் நன்றி உள்ள மக்களாகவும் வாழ வழிநடத்த வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகிறோம். நோய் தீர்க்கும் மருத்துவரே இறைவா, பலவித நோய்களால் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை கண்ணோக்கும். மேலும் நோய்களால் பெரும்பாலும் துன்ப துயரங்கள் வேதனை சோதனையில் சுழலும் மக்களுக்கு ஆறுதலாகவும் குணமடைக்கும் மருத்துவராகவும் விளங்கிடவும், அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை சந்தித்திடவும், மறுவாழ்வில் உண்மையை மருந்தாக பெற்று மகிமையை பெற வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, கல்வி பயிலும் மாணவ செல்வங்களும் இளைஞர் இளம்பெண்கள் அனைவரையும் வெகு ஞானத்தாலும் தூய ஆவியாரின் வரங்கள் ஆற்றங்கள் தந்திடவும் உண்மை வேண்டுகின்றோம். அவர்கள் கலாச்சார மட்டங்கள் நல்லதாக தேர்ந்தெடுக்கவும், உலக கோட்டைகளை நடக்காமல் தூய ஆவியாரின் அருளால் வாழ்வை புதுப்பித்து ஒளி வீசிட புனித தன்மையில் வளர தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, என் பகுதியில் உள்ள ஏழைகள், திக்கற்ற எளியோர்கள், வறியோர்கள், முதியோர் ஆகிய அனைவருக்கும் நீர் இரக்கமும் பரிவும் காட்டிடவும், அவர்கள் உடலையும் உள்ளத்தையும் நீரில் தொட்டு குணமளிக்கவும், உலக நோயாளர் தினத்தில் சிறப்பாக நலம் பெற்றிடவும், நம் பகுதியில் அவர்களுக்கு உதவி புரியும் நிறுவனத்தில் உள்ள அனைவரையும் கரங்களால் தொட்டு இறையாசி பாதையில் பயணிக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளை மௌனமாக எடுத்துச் செல்வோம். இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நாங்கள் விரும்பி கேட்கின்ற மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவாய் சென்று சாய்த்து இவற்றை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தர வேண்டும் என்று உங்களை பார்த்து மன்றாடுகின்றோம்.
என்னுடையதும் உங்களுடையதுமான பதி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக சொல்கிறீர்கள். காண்பவரே, இந்த காலத்தில் எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உண்மை வேண்டுகின்றோம். அதனால் ஒரு திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் ஆளுநரிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாவுத்தன்மையை தீவோக்கும் மருந்தாக பயன்படுத்தும் நாங்கள் எவ்வாறு அழித்தோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அருளுகின்றீர். இவைகளை காலமாக மாற்றி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவருடைய மதுமானவை வானத்தோடுகளை வெளிப்படுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை பழங்கள் இறங்கி புகழ்ந்து பாடுவதா. நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நோயுற்றவர்களை இடத்தில் முன்பாக வைப்போம். அப்பத்தகைய வசத்தையும் வச்சிருக்கின்ற ஆவியானவர்களாக அவருடைய ஆசீர்வாதத்தின் கரங்களை கொண்டு அவர்களுக்கு குணப்படுத்துதலை பொறுமையை சகித்துக் கொள்வதை விரைவாக பரவுகிறார். நன்றாக அந்த வரையில் மெய்யாகவே இருக்கிறார். தூய்மை அனைத்துக்கும் முக்கியம். அவர்களுடைய தூய்மைகள் ஆவியை பெருக்கி காரியங்களை தூய்மைப்படுத்தும் கண்மையாக இருக்கிறது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடமாக அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே எனக்கு விருதை எழுதியவில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடங்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவ நிலக்கடையை மீட்படையும் வாழ்வுதல் மக்களையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் உண்மையும் புதிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாகுவார் வந்து செலுத்த வேண்டும் என உண்மை கல்வியுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவியை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திருவியை அன்று நடுவில் வரச் செய்கிறது. மேலும் இருக்கிற எதிர்நோக்குடன் தீர்வுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை யாரும் உதவிகளை பார்த்து மக்களையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொடுத்து திருமுக ஒளியினுள் ஏற்றது. எங்கள் அனைவரையும் இறக்கமாகியும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றுமிகு மறைசாட்சிகள், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலரான புனித தோமா மற்றும் இவ்வுலகம் போன்றவராயிருந்த புனித அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம். உன் திருமகள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெங்கும் வரவல்ல உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக கடவுளை நாம் அப்பா தந்தா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நாம் கரங்களை வைத்து மன்றாடுவோம். என்னுடைய எங்கள் தந்தையே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் உங்கள் பாவப்பதவியை எப்போதும் விடுதலை யாரோடு கலக்கமான நிலமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொல்கிறேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் காணாமல் திருவாவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்டோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்கிறார் என்றென்றும் வாழ்வாற்று செய்கின்றனர். நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகின் பாவங்களை போக்கும் இந்த இறைவனின் செம்மறி நமக்கு முழு விடுதலையும் முழு உடல்நலத்தையும் தருகின்ற ஆண்டவர் இல்லை. இவர் தருகின்ற அன்பிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பெறுகின்றோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவல் அளித்ததாக. அன்பிற்குரியவர்களே, இதை நற்பொருளை வழங்கக்கூடிய தமிழின் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் பெற்றுக்கொள்ளும் மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இரு இடத்திலே அமர்ந்து
இன்று ஆண்டின் பொதுக்காலம் ஆறாம் நாள். இன்று ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க 34வது அன்பியமான நற்றுணை மாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் நன்றிகளும் பாராட்டப்படும். அடுத்த வாரம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்போர் 35வது அன்பியமான மகிமை மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். இன்று மாலை 4:30 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் கவலப்பாக நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி சாம்பல் புதன் அன்று காலை 6 மணிக்கு ஆங்கிலேயர் திருப்பலியும் 7:15 மணிக்கு தமிழர் திருப்பலியும் மீண்டும் 11 மணிக்கு நமது பேராயர் தலைமையில் தமிழர் திருப்பலியும் நடைபெறும். மேலும் வழக்கம் போல மாலை 6:15 மணிக்கு தமிழர் திருப்பலி நடைபெறும். மார்ச் 1, 2 மற்றும் 3 ஆகிய நாட்களில் நம் பங்கில் ஆண்டு தவக்கால தியானம் நடைபெறும். பிப்ரவரி முதல் ஒவ்வொரு மாதமும் அனைத்து சனிக்கிழமைகளில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் நமது பங்கின் வெப்சைட்டை பவுல் குழுவினால் நடத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு வெப்சைட்டை பவுல் அலுவலகத்தை அனுப்பவும். ஒவ்வொரு மாதமும் அனைத்து சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ஃபுட்பால்ஸ் மற்றும் ஃபுட் பிளக்ஸாலஜி நமது பங்கில் வெப்சைட்டை பவுல் நடத்தப்பட்டுள்ளது. இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தவக்கால தியானம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வெளியுறவு ஆலயத்திற்கு சென்று சிலுவர் பாதை மற்றும் ஜப ஒருத்தல் செய்ய இருக்கின்றோம். இதற்கான கட்டணத் தொகை ரூபாய் 500 திருத்தொண்டர் அலுவலகத்தில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாதத்தின் 2ஆம் ஞாயிறு
உங்களின் மேலான உதவிகளை எதிர்பார்த்து நல்ல சமரத்தினர் ஆய வளங்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். தாராள வளர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தவக்கால நோக்கி தயாராக உள்ளது. அலுவலகத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருவண்ணாமலை சென்னை மணியுடைய மாவட்டம் நமது பங்கு மயிலாடுதுறை தந்தை இயக்கன் தாரை வணங்கான் இவருடைய மகன் கௌதம் என்பவருக்கும் நமது உயர்மணி மாவட்டம் கரையாஞ்சாவடி பங்கு கரையாஞ்சாவடி வசிக்கும் தந்தை ரமேஷ் பீட்டர் தாரை ஜானகி மேரி இவருடைய மகள் கீர்த்தினா என்பவருக்கும் திருமணம் உள்ளது. இது 3வது ஓடை. இத்திருமணத்தில் விக்கிரமையிலிருந்து பங்கு தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. அதனால் உண்மை வாழ்க்கைக்கு உணவின் மீது நாங்கள் என்றும் அவள் உள்ள செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. லூர்து அன்னையினுடைய பரிந்துரைகளிலாக நாம் முழு உடல் நலத்தோடு வாழலாம். நோயாளிகள் தங்களுடைய உடல் நலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் உடல் நலம் திரும்புவதை பாதுகாக்கின்றவர்களை அவர்கள் முழுமையோடு பாதுகாக்க தேவையான அதனை இறைவன் கடமை. நாம் எல்லாம் அவர்கள் இறைவனம் ஆசீர்வதிக்கிறோம். சென்று வாழுங்கள் திருப்பதி